السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: ولقد بعثنا في كل أمة رسولا أن اعبدوا الله واجتنبوا الطاغوت. وعن جابر رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من لقي الله لا يشرك به شيئا دخل الجنة ومن لقيه يشرك به شيئا دخل النار. சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தாக ஏகத்துவத்தை வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஏகத்துவம் கிடைக்காமல் வேறு எவ்வளவு பெரிய சொத்துக்கள் கிடைத்தாலும் அதில் மதிப்பு இல்லை. ஏகத்துவத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த வானம் பூமி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டித்தான் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமின் வாழும் வரையில் உலகத்தை அழிக்க மாட்டான். அந்த ஒரே ஒரு முஃமினுக்காக வேண்டி அல்லாஹ் சூரியனை உதிக்க வைப்பான், சந்திரனை உதிக்க வைப்பான், உலகத்தை இயக்குவான், அனைத்தையும் நிகழ்த்தி கொண்டிருப்பான். இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விளங்குது? அல்லாஹ்விடத்தில் ஒரு முஃமின் எல்லாவற்றையும் விட சிறந்தவன். எனவே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய செல்வம் அல்லாஹுடைய ஈமான், தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவன்தான் என்ற அசைக்க முடியாத கொள்கை கோட்பாடு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எங்களை படைத்த நோக்கத்தை பற்றி கூறும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் ஜின்னினத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி, என்னை ஏகத்துவப்படுத்துவதற்காக வேண்டிய அன்றி படைக்கவில்லை என்பதாக சொல்லுகிறான். எனவே மனித ஜின் இனம் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்குத்தான், அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபாடு செய்வதற்காக வேண்டித்தான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல் உலகத்துக்கு அனுப்பிய ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் இந்த பிரச்சாரத்தை கட்டாயமாக்கினான். குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்திலே, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ரசூலை அனுப்பி வைத்தோம். அந்த ரசூல் என்ன செய்தார்கள் தெரியுமா? அனிஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை வணங்கும்படியாக, அல்லாஹ்வை மட்டும் வணங்கும்படியாக, மேலும் கெட்ட சக்திகளை, தாகூத்துகளை, ஷைத்தானியத்துகளில் இருந்து விலகி நடக்கும்படியாகவும் அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள், தடுத்தார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆனில் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன் தஹலல் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நிராகரிப்பையும் வைக்காமல் அல்லாஹ்வை நாளை மறுமையிலே சந்திக்கிறாரோ அவர் சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவார். வமன் லக்கியஹு யுஷ்ரிகு பிஹி ஷைஅன் தஹலன் நார், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவர் நரகத்துக்குள்ளே நுழைவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குந்து ரதீஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிமார் ஃபகால யா முஆத் அத்தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத். சொல்லுகிறார்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கழுதையிலே அவருக்கு பின்னால் ஏறி பயணம் செய்து கொண்டிருந்தேன்.
அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதே என்று சொல்லி அழைத்து விட்டு சொன்னார்கள், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டார்கள். வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், அதே போல் அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று சொல்லி தெரியுமா என்று சொல்லி கேட்டாங்க. அந்த நேரத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் அது தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், கால் ஹக்குல்லாஹி அலல் இபாத் ஐயஅபுதூஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைதான் அல்லாஹ்வை மட்டும் இபாதத்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதையும் நிகர் இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நிகராக எதையும் இணை வைக்கக்கூடாது. இதுதான் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பிரதானமான கடமை என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இதை நிறைவேற்றக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? வஹக்குல் இபாதி அலல்லாஹ், அல்லாஹ் அடியானுக்கு செய்யக்கூடிய கடமை தான் அல்லா யுஅذிப மல்லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் நிராகரிக்காதவர்களை தண்டிக்காமல் இருக்கிறது, அவர்களை வேதனைப்படுத்தாமல் இருப்பது என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸில், இந்த மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களில் எங்களுக்கு மிக தெளிவாக ஏகத்துவம் என்பது அல்லாஹ்வை மட்டும் அடியார்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்ற விடயம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விடயம் என்பது புரிய வருகிறது, அது எந்த அளவுக்கு பெருமதியானது என்பது புரிய வருகிறது. அடியார்கள் சுவர்க்கத்துக்குள் நுழைவதற்கு அது இல்லாமல் முடியாது என்பது தெரிய வருகிறது. ஆகவே ஒவ்வொருவர்களும் நாங்கள் எங்களுடைய ஈமானை, எங்களுடைய ஏகத்துவத்தை சரி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல இணை வைப்பு என்பது மிக பயங்கரமான பாவம் என்பது புரிகிறது, நரகத்துக்கு அடியார்களை நுழைவிக்கக்கூடிய விடயம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக இந்த ஹதீஸ்களில் இருந்து விளங்க முடியுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவர்களுடைய ஈமானை பலப்படுத்தி, ஏகத்துவத்தை பலப்படுத்தி, இணை வைப்பிலிருந்து, ஷிர்க்கிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தர் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.